இனி நோய் வரக்கூடாது, எனக்கு சர்க்கரை நோய் வரக்கூடாது, எனக்கு புற்றுநோய் வரக்கூடாது, எனக்கு இளவயதில் மாரடைப்பு வரக்கூடாதுன்னா ஒரு சில விஷயங்களை இன்றிலிருந்து நாம் எடுத்து செல்வோம். இனிமேல் நிறைய வெள்ளை அரிசி வேணாம். உங்க வீட்டில் வெள்ளை கலர்ல இட்லி இருக்க வேண்டாம். சார் இப்படி சொல்றீங்க? உங்க வீட்டில் இட்லி அழுக்கு நிறத்தில் பழுப்பு நிறத்தில் இருந்தால் உங்கள் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். வெள்ளை நிறத்தில் இருக்க இருக்க பிரச்சனை அதிகம். வெள்ளையா இருந்தாலே பிரச்சனை அதிகம் தான். கருப்பு தான் சிறப்பு. கருப்பை தான் நாம் கொண்டாடணும். கைதட்டணும் நண்பர்களே. நம்ம நம்மளுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? கருமையை நாம் அழுக்கு என்று நினைத்து விட்டோம். யார் சொன்னார்கள்? கருமையை அழுக்கு என்று நம் சமூகம் தவறுதலாக கற்பித்து கொடுத்துச்சு. என்னுடைய சிக்கல் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா, நம்ம ஊர்ல எருமை மாடை காணோம். எருமையின் பால் மிகச்சிறப்பு. இந்தியா முழுக்க பாலில் மிகச்சிறப்பான பால் எருமை பால். ஆனா நம்ம கொண்டாடல. ஏன்னா அது கருப்பு இருக்குன்னு கொண்டு யம தர்மராஜா கொடுத்துட்டாங்க. அதுக்கு ஒரு கதை. இப்ப கேட்டா எருமையெல்லாம் வளர்க்கறதுக்கு குட்டை குளம்லாம் இல்ல, கிடையாது. எருமை மீது நமக்கு மிக மிக தவறான பார்வை. ஒருத்தன் சரியா இல்லைன்னா அவனை பார்த்து எருவு மாடுன்னு சொல்றது. உடனே எருவு மாடுன்னு சொன்னா கொண்டாடணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எருமை மிகச்சிறப்பு. எருமையின் பாலில் கொழுப்பு அதிகம், எருமையின் பாலில் புரதம் அதிகம். இந்தியாவில் இருந்து பாலில் பிரித்தெடுக்கக்கூடிய பல பொருட்கள் எருமை பாலில் இருந்து எடுக்கிறான். நிறைய பால் வளத்துறை அதிகாரிகள்ட்ட போய் நான் பேசியிருக்கேன். பால் வளத்துறை ஆய்வாளர்கள்ட்ட பேசுகிறேன். அப்படி ஏதாவது சிக்கல் இருக்கா சார் எருமை பாலில்? நோய் வருமா? ஏதாவது சிக்கல் இருக்கா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. ஆனால் அந்த கருமை என்கிற விஷயத்தை மனசுக்குள் விதைத்து எருமையை விலக்கி வைத்திருக்கிறார்கள். கசப்பு என்கிற வார்த்தையை வருத்தத்தோடு கொண்டு சேர்த்து விட்டார்கள். மனக்கசப்பு. வருத்தமா இருக்கேன்னா இல்ல தவறான விஷயத்தை பார்த்தா மனக்கசப்பு என்கிறார்கள். எனக்கு அதை ஒற்றுக்கொள்ள முடியவில்லை. கசப்பு மிகச்சிறப்பு. 6 சுவைகள்ல 6 சுவைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இனிப்பு, உப்பு, புளிப்பு, காரம், கசப்பு, துவர்ப்பு. அதில் 6 சுவைகளில் ஒரு தாவரவியலாளனாக, ஒரு ஃபைட்டோகெமிஸ்டா, ஒரு ஃபார்மகாக்னசிஸ்டா, உள்ள இருக்கிற மாலிகுல்ஸ், உள்ள இருக்கக்கூடிய ஃபிராக்ஷனல் இன்கிரிடியன்ட் எல்லாம் ஒவ்வொரு சுவைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வச்சு பார்த்தா கசப்பு சுவையுள்ள அத்தனை தாவரங்களும் இந்த பிரபஞ்சத்தில் பல்வேறு நலத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றன. வேப்பிலையிலிருந்து ஆரம்பிங்க. வேப்பிலையின் கசப்புக்காக தான் அதனுடைய காப்புரிமையை களவாட பார்த்தது அமெரிக்கா. போராடி நம்ம ஊர் சிஎஸ்ஐஆர் போராடி திருப்பி கொண்டு வந்தாங்க. நாங்கள் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பைரோத்ரின் நான் கண்டுபிடிச்சதுன்ட்டு அவன் பைரித்ராய்ட்ஸ்னு வேப்பிலையில் இருக்கிற அசாடிராக்டின்ல இருக்கக்கூடிய ஒரு சத்தை அவன் காப்புரிமை வாங்க பார்த்தார்கள். கசப்பு நாம் கொண்டாட வேண்டிய உணவு, கருப்பு நாம் கொண்டாட வேண்டிய நிறம். நாம் யோசிக்க முடியாத அளவுக்கு உண்மைகள் இருக்கு. ஒட்டுமொத்த சித்த மருத்துவ உலகமும் நிலவேம்பு குடிநீரை ஏன் கொண்டாடுறோம்? நிலவேம்பினுடைய கசப்பு தான். நிலவேம்பில் இருக்கக்கூடிய ஆண்ட்ரோகிராஃபிஸ் பானிகுலேட்டா அந்த பிளான்டோட பேரு. அதில் இருக்கக்கூடிய ஆண்ட்ரோகிராஃபினும் சரி, பானிகுலேட் A, B இரண்டுமே பல்வேறு ஒரு வைரஸ் வேகமாக பரவுறதை குறைக்கிறது, உடலில் இருக்கக்கூடிய அழற்சியை குறைப்பது, சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைப்பது, ஈரலினுடைய நொதிகளை சிறப்பாக வைப்பது, அத்தனையும் நிலவேம்பு செய்கிறது. நான் சும்மா ப்ரீச் பண்ணல, தாவரவியல் அறிவோடு இதை சொல்கிறேன். அப்போ நாம் கொண்டாட வேண்டிய சுவைகள் கசப்பும் துவர்ப்பும். நண்பர்களே, உங்கள் வீட்டில் யோசிச்சு பாருங்க, கடந்த 6-7 நாட்கள்ல எத்தனை பேர் தினம் கசப்பு சாப்பிட்டுருப்போம்? எத்தனை பேர் தினம் கசப்பு சாப்பிட்டுருப்போம்? எனக்கு யோசனை, அன்னைக்கு ஒரு திங்கக்கிழமை வீட்டில் பாவக்காய் வச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம். அதை கூட நம்ம ஊர்ல மக்கள் எப்படி தெரியுமா? எங்க வீட்டில் பாவக்காய் பொரியல் வச்சீங்கன்னா அப்படியே ஜாங்கிரி மாதிரி இருக்கும்ல அப்படிமாங்க. அதை எண்ணெயில் வதக்கி அதில் கொஞ்சம் வெல்லத்தை போட்டு பாவக்காயோட கசப்பே தெரியாம பண்றதை ஒரு பெரிய சிறப்பாக சொல்லி கொண்டிருக்காள். தவறு. கசப்பை ரசித்து சாப்பிடக்கூடிய மனநிலையை நாம் உருவாக்கணும். இனிப்பு மாதிரி தான் கசப்பு. ஒரு குழந்தை பிறந்து குழந்தை வந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தையுடைய மூளையில எல்லா சுவைகளும் ப்ரீலோடடா இல்லையே. எதை தாய் பழக்கிறாளோ, தாய் எந்த சுவையெல்லாம் கொடுத்து பழக்கிறாளோ அந்த சுவையெல்லாம் அந்த பிற்காலத்தில் அதை ரசிக்க ஆரம்பிச்சிடும். முதல்ல கொடுக்கறது தாய்ப்பால், அது இனிப்பு. இந்த தாய்ப்பாலில் இருக்கக்கூடிய இனிப்பு சுவை தான் முதல்ல அந்த பசியோடு இருக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த தாய்ப்பால் முதல்ல போனோடனே முதல்ல மூளையில் ப்ரீலோட் ஆகிறது இனிப்பு. அதனால காலத்துக்கும் நம்ம இனிப்புல கொஞ்சம் ரசிப்போம். ஆனா இனிப்பெடு கொண்டாடு அப்படின்னு சொல்ற மாதிரி விஷயம் கிடையாது. இனிப்பு கசப்பெடு கழிப்புறு நம்ம அப்படிதான் மாத்தணும். இனிப்பு எடுத்த கொண்டாட முடியாது. நீங்கள் தினசரி இனிப்பு எடுத்தால் 40-45 வயதில் திண்டாட்டம் தான். நம்ம சின்ன பிள்ளைகள்லாம் இப்போ மக்காச்சோளத்தை வாங்கி பட்டர் மசாலாலாம் போட்டு வாங்குறத அடிச்சு பிடிச்சி சின்ன பிள்ளைகள் போய் வாங்குவோம். ஏன்? அந்த சோளத்தை சுவைக்கும் போது வரக்கூடிய சிறு இனிப்பு அவர்களை தூண்டும். அதனால தான் அவன் சாக்லேட்டில் ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப்பை சேர்க்குறான். வேண்டாம் நமக்கு.
நமக்கு நாம் காதலிக்கோ நண்பருக்கோ இல்லை விழாவின் ஒரு கொண்டாட்டத்திற்கோ ஒரு பரீட்சை தேர்வுக்கோ ஒரு மகிழ்ச்சிக்கோ கொண்டாட வேண்டும் என்றால் நாம் கொடுக்க வேண்டியது கடலை மிட்டாய். நம்ம ஊர் மிட்டாய் அது. அதுலேயும் கொஞ்சம் சர்க்கரையெல்லாம் இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் உண்மையான கடலை மிட்டாய்னா நிலக்கடலையும் வெல்லமும் சுக்கும், அவ்வளோதான். வீட்லேயே அதை உருட்டலாம். அந்த நிலக்கடலை மிட்டாய் சாப்பிட்டோம்னா அந்த கடலை, நான் எப்பொழுதும் கேட்பேன், கடலையை பிரித்தா 2 நிலக்கடலையில் 2 வித்து இருக்கு இல்லையா, அந்த 2 வித்து வெறும் புரத கூறுகள் அல்ல, கரிசல் காட்டு விவசாயிகளினுடைய 2 கண்ணீர் துளிகள். அது ஒரு நிலக்கடலையை விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயி எவ்வளவு தன்னுடைய தாலி முதற்கொண்டு அடகு வைத்து அந்த வீட்டு பெண் வேலை செஞ்சாதான் இங்கே கடலை வணிகம் செய்து கொண்டிருக்க முடியும், கடலை விவசாயம் செய்ய முடியும். அப்படி இருக்கும்போது நாம எல்லாரும் கடலையை வாங்கணும், கடலை மிட்டாய் வாங்கணும்னா நம் விவசாயிக்கு ஏதோ வகையில் ஒரு பயனா இருக்கும். கொக்கோ மிட்டாய் வாங்கினா ஏதோ தென்னமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில பெருநிறுவனங்களுக்கு வேணுமானால் அது மகிழ்வை தரும். இப்போ நம் மகிழ்ச்சிக்கு நம்மூர் விவசாயத்தினுடைய பொருட்களை நாம் கொண்டாட வேண்டும். 6 சுவையில் இனிப்பையும் உப்பையும் குறைத்து கசப்பையும் துவர்ப்பையும் கூட்டுவோம். கசப்புனா வேப்பலை மட்டும் கசப்பு இல்லை, வெந்தயம் கசப்பு தான், சுண்டக்காய், வெந்தயம், கருவேப்பிலை. இப்போ துவர்ப்புனா வாழைப்பூ, வாழைத்தண்டு, ஏதாவது ஒன்று நம்மகிட்ட இருந்துட்டு இருக்கோம். பெரும்பாலான கீரைகளில் துவர்ப்பு இருக்கு. கசப்பும் துவர்ப்பும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கட்டும். அதே மாதிரி காலையில் எடுக்கக்கூடிய பானம் என்றால் அது தேநீராக இருக்குமா, குடிங்க. ஆனால் பால் சேர்த்து குடிக்கணும்னு அவசியம் இல்லை. தேநீர் வெறும் பச்சை தேநீரா கரும் தேநீரா கொடுப்போம். உலகத்திலேயே தமிழ் கூட்டம் மட்டும்தான், இந்திய கூட்டம் மட்டும்தான் பால் ஊற்றி டீ குடிக்குது. மற்ற எந்த நாடுகளிலும் தேநீர் என்றால் வெறும் டீ தான். நாம மட்டும் பாலை ஊற்றிருக்கோம். அதுக்கு பேர் பால் டீ கிடையாது. ஆக்சுவலாக பால் சேர்த்து டீனா அது தேநீர் பால் பாயாசம். அந்த தேநீர் பால் பாயாசத்தை பழகினதுனால தான் தினம் நமக்கு அந்த பாயாசம் தேடுது. அது தேயிலை உங்களை இழுக்கல, அதில் இருக்கக்கூடிய இனிப்பும் பாலும் தான் உங்களை சுண்டி இழுக்கிறது. வேண்டாம் நண்பர்களே, திரும்ப திரும்ப 20 வருடங்களாக நானும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், பால் தேநீர் வேண்டாம். வெறும் பச்சை தேநீரா, வெறும் ஒரு பிளாக் டீயா கிரீன் டீயா குடிச்சு பழகுங்க. அந்த கிரீன் டீல இருக்கக்கூடிய ஃபீனாலிக் காம்பவுண்ட் நம்மளுடைய பல நோய்கள் வராமல் தடுப்பதற்கான காரணிகளை வச்சிருக்கு. சார் நான்லாம் சக்கரை வியாதி வந்தப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சா முடியாது. இன்னைக்கு உங்களுக்கு யார்கிட்டையும் சுகர் இருக்காது, டயபெட்டிக் இருக்காது. ஒரே ஒரு கேள்வி கேட்போமே, எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனிங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்போம், ஒரே ஒரு கேள்வி. உங்க வீட்டில் உங்க அம்மா, உங்க அப்பா, உங்க அத்தை மாமா, உங்க பாட்டி தாத்தா, நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்க அம்மா, உங்க அப்பா, உங்க அத்தை மாமா, பாட்டி தாத்தா, எத்தனை பேருக்கு டயபெட்டிக் இருக்கு, சுகர் இருக்கு? எத்தனை பேர்? கொஞ்சம் கை தூக்குங்களேன். சும்மா இதில் ஒன்றும் பெரிய கணக்கெடுப்போ இல்லை மார்க்கெல்லாம் கிடையாது. என்னால் உறுதியாக சொல்ல முடியும், 50% உங்க வீட்டில் இது இருக்கும். டேட்டா 15% சொல்லுது. ஆனால் 50% நான் சொன்ன இந்த 4 பேர்ல, தாத்தா பாட்டி அத்தை மாமா அப்பா அம்மால 50% டயபெட்டிக் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அகைன் அந்த 50% உடைய உங்களுடைய அந்த லெகசியில் இருக்க நம்ம எல்லாருக்குமே சர்க்கரை வர வாய்ப்பு இருக்கு. அப்போ வந்ததுக்கு அப்புறம் நான் சுகரை நிறுத்திடுவேன்னு சொல்றதுல பிரயோஜனம் கிடையாது. இப்ப இருந்தே அதன் மீது வேண்டாம், எனக்கு இனிப்பு வேண்டாம்னு வச்சுக்கொள்ளணும். ஸோ காஃபியோ டீயோ என்னைக்கோ குடிக்கிறீங்களா அன்னைக்கு சர்க்கரை போட்டு தான் குடிக்கணுங்கிற பழக்கத்திலிருந்து மெதுவாக வெளியாருங்க. காலை உணவா நம்ம எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி இட்லி, தோசை, பொங்கல், வடை, பூரி அப்படி வேண்டாம். ஒரு காலத்தில் அப்படிதான் சாப்பிட்டோம். இனிமேல் புரதம் மிக அதிகமாக வேணும். தமிழ் சமூகத்திற்கு புரதம் மிக தேவைப்படுகிறது. திரும்ப திரும்ப பார்க்கும்போது புரோட்டீன் மால்நியூட்ரிஷன் இன்னுமே இருக்கு. 50% பெண் குழந்தைகள் நிறைய பேர் இருக்கீங்க. 50% பெண் குழந்தைகள்ல இரும்புச்சத்து இன்னமும் குறைவா இருக்கு. அரசாங்கம் எத்தனையோ எஃபர்ட் எடுக்கிறாங்க. அயன் ஃபாலிக் கொடுக்குறோம், அயன் டேப்லெட் கொடுக்குறோம், அயன் சாப்பிடுறோம். ஆனாலும் நமக்கு அனீமியா கூடிக்கொண்டே இருக்கிறது. அப்போ புரதச்சத்தை கூட எடுக்கணும், இரும்பு சத்தை கூட எடுக்கணும் என்பதை காலை உணவில் கொஞ்சம் சுண்டல், கொஞ்சம் முட்டை, கொஞ்சம் மீன் அப்படி சாப்பிடுவோம். மதிய உணவில் சோறை குறைவாக வைத்துக் கொண்டு நிறைய காய்கறிகள், புலால் என்றால் மீனையும் புலாலையும் வைத்து சாப்பிடுவோம். இரவு உணவு சுருக்கமாக 7 மணி 7:30 மணிக்கு முடிப்பதாக வைத்துக் கொள்வோம். நண்பர்களே, நம் உணவில் நாம் காட்டக்கூடிய அக்கறைதான் இனி நோய் வராதிருப்பதற்கான முதல் படி.